எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? அந்த இடத்துல அது இருக்காது. ஆக்சுவலி ஒரு திங்ஸ் தேடுறோம் அப்படின்னா அந்த திங்ஸ் வந்து அங்கே தான் இருக்கும்னு போயிருப்போம். பட் ஆனால் அது அங்கே இருக்காது. ஏன்னா பிளேஸ் மாற்றி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல அது இருக்காது அப்படிங்கிறத இட் வில் நாட் எக்ஸிஸ்ட் இன் தட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் வில் நாட் எக்ஸிஸ்ட் இன் தட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? அடுத்த சென்டென்ஸ் போலாமா. இது என்ன, நிறைய மேக்ஸிமம் ஹஸ்பண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆமாம் தானே? ஏன்னா வெளியில் வேற எங்கேயாச்சும் போகும்போது போலாமா 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 அந்த சென்டென்ஸ் மட்டும்தான், அந்த வேர்ட் மட்டும் தான் வரும். அதை லெட்ஸ் கோ அப்படின்னு கேட்கலாம். என்ன ஆச்சு? ஒரு சேடாக ஒரு பிளேஸில் உட்காந்துருக்கோம், இல்லை சேடாக இருக்கோம் அப்படின்னா அப்போ யாராச்சும் வந்து நம்ம கேட்பாங்க இல்லையா, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, வாட் ஹேப்பண்ட் அப்படின்னு கேட்கலாம். வாட் ஹேப்பண்ட் அப்படின்னா என்னாச்சு அப்படின்னு கேட்குறது தான் வாட் ஹேப்பண்ட் அப்படின்னு கேட்போம். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். உனக்கு ஜூஸ் வேணுமா? உனக்கு ஜூஸ் வேணுமா? இதை வந்து ஜூஸ்க்கு பதிலாக டீ வேணுமா, காஃபி வேணுமா, எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உனக்கு ஜூஸ் வேணுமா, இந்த சென்டென்ஸ் எப்படி கேட்போம்? உனக்கு ஜூஸ் வேணுமா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டு யூ வாண்ட் ஜூஸ் அப்படின்னு கேட்கலாம். டு யூ வாண்ட் ஜூஸ் அப்படின்னா உனக்கு ஜூஸ் வேணுமா அப்படிங்கிறது. இது டீ வேணுமா அப்படிங்கிறத டு யூ வாண்ட் டீ, டு யூ வாண்ட் காஃபி, டு யூ வாண்ட் மில்க் ஷேக், இந்த மாதிரி எப்படின்னாலும் கேட்கலாம். முதல்ல நான் கேட்கறதுக்கு கொஞ்சம் சொல்லு, முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்றத ஃபர்ஸ்ட் ஆன்சர் மை கொஷின். ஃபர்ஸ்ட் யூ ஆன்சர் மை கொஷின் அப்படின்னா முதல்ல நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்றது. அடுத்தது கோவமா இருக்கியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, இது எப்படி கேட்கலாம்? நீ கோவமா இருக்கியா அப்படின்னு கேட்போம். இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படின்னா, கோபம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? ஆங்க்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆங்க்ரி, ஏஎன் ஆரம்பிப்போம் இல்லையா, அதை தான் வந்து ஆங்க்ரின்னு சொல்லுவோம். ஆர் யூ ஆங்க்ரி, ஆர் யூ ஆங்க்ரி அப்படின்னா நீ கோபமா இருக்கியா அப்படின்னு கேட்போம். அதுதான் இந்த சென்டென்ஸ். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பொறுமையா இரு. பொறுமையா இரு, கோவப்படாம பொறுமையா இரு. டோன்ட் ஆங்க்ரி, பி பேஷண்ட். பி பேஷன்ஸ் அப்படின்னா அமைதியா இரு அப்படின்னு சொல்றத பேஷன்ஸ் சொல்லுவோம். புரியுதுங்களா? அதை எடுத்துட்டு வா. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? அதை எடுத்துட்டு வா. ஒரு பொருள் அங்க இருக்கிறத நம்ம ஒருத்தர்கிட்ட, குழந்தைங்க கிட்டயோ யாரையோ சொன்னா அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பிரிங் தட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் பிரிங் தட், அதை தயவு செய்து எடுத்துட்டு வா, கொஞ்சம் எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கெல்லாம் ப்ளீஸ் கொஞ்சம் பொலைட்டா ரிக்வஸ்ட் பண்ற மாதிரி இருக்க ஸ்டேஜில் டைம்லலாம் நம்ம ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்குவோம். நான் வழக்கமா நைட் 10 மணிக்கு தான் சாப்பிடுவேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? நான் வழக்கமா நைட்டு 10 மணிக்கு தான் சாப்பிடுவேன். மேக்ஸிமம் 10 o'clock சாப்பிட்றதுலாம் அன்ஹெல்தி, பட் நான் ஒரு சென்டென்ஸ்க்காக சொல்கிறேன். ஐ யூஸ்வலி ஈட் டின்னர் அட் 10 o'clock. ஐ யூஸ்வலி அப்படின்னா வழக்கமாகவே, அந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குள்ள ரொட்டீன், அதுதான் வந்து யூஸ்வலின்னு சொல்லுவோம். ஐ யூஸ்வலி ஈட் டின்னர் அட் 10 o'clock அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனலில் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஏன்னா அப்போது தான் வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் எனக்கு அடிஷ்னலாக வீடியோஸ் போடுறதுக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும்.